ஆங்குலர் ரியாக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆங்குலரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா பைண்டிங், காம்பனன்ட்ஸ், டெம்ப்ளேட்ஸ், சர்வீசஸ், டைரக்டிவ்ஸ், மாடியூல்ஸ், டிஃபரன்சியேஷன் இது மாதிரி ஏகப்பட்ட கான்செப்ட் இருக்குது ஆக்சுவலாக. இது எல்லாத்தையுமே படிச்சு முடிக்கவே கொஞ்சம் நாள் ஆகும் ஆக்சுவலாக. பட் ரியாக்டில் வந்து ஃபஸ்ட்டு காம்பனன்ட் கிரியேட் பண்ணுறது, அது எப்படி நம்ம மெயின் மாடியூல் ஆட் பண்ணுறது, ரவுட்டர் கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராப்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும். லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் வந்து கிளாஸ் காம்பனண்ட்டில் இருக்கும். இதில் வந்து ஹூக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும். மேக்ஸிமம் இதை வச்சே நம்ம யூ கேன் ஏபிள் டு பில்ட் வெப்சைட். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ரியாக்ட் கான்டெக்ஸ்ட்டு, அப்புறம் வந்துட்டு ரெடக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ லேர்னிங் கர்வ் பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் கம்பேரிங் டு ஆங்குலர். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதையும் ஆங்குலர் ரியாக்ட் அப்படிங்கிறத விட ஐ ஆல்வேஸ் சூஸ் ஜாவா ஸ்கிரிப்ட், பிகாஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் பேசிஸ் ஃபார் போத் திஸ் திங்ஸ். 2007லேருந்து 2014-15 வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட்டில் வந்து jQuery அப்படிங்கிற ஒரு லைப்ரரி தான் இட்ஸ் டாமினேட்டிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்குலர் வந்தது, அதுக்கப்புறம் ரியாக்ட் வந்தது. இன்னும் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அடுத்து வேறு மாதிரி ஏதாவது ஃப்ரேம் ஒர்க் வரும். பட் இதில் ஒரே ஒரு காமன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா காமன் த்ரெட் அப்படிங்கிறது இது எல்லாமே பேஸ்ட் ஆன் ஜாவா ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி இந்த எல்லா